அனைவருக்கும் வணக்கம். மகளிருக்கான அந்த 2500 ரூபாய் உரிமை தொகை எப்பொழுது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேள்வி இருக்குது. இது சம்பந்தமாக சட்டசபையில் அமைச்சர், அதாவது நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் ஒரு முக்கியமான அப்டேட்டை சொல்லியிருக்காரு. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை நிதியமைச்சர் மரிய வில்சன் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு. இதை சிஎம் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். தமிழகத்தில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்ட திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் நீண்ட நாட்களாக கேட்டுட்ருக்காங்க. இந்த நிலையில் திட்டம் தொடங்கிய தேதி குறித்து முதலமைச்சர் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் சட்டசபையில் தெரிவித்தாங்க. கடந்த ஆட்சியில் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று தகுதியுள்ள பெண்களுக்கு, அதில் குறிப்பாக சொல்லியிருக்காரு, தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பின்னர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி தாவேக்கா அனைத்து குடும்பங்களுக்கும் தாவேக்கா 2500 ரூபாய் அனைத்து மகளிருக்கும் தரதா சொல்லியிருந்தாங்க. இது குறித்த அறிக்கை நாங்கள் தயார் செய்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மறுசீரமைப்புக்கான கால அவகாசம் தேவைப்படுகிறது. மறுசீரமைப்பு அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்த மறுசீரமைப்பு அனைத்து ரேஷன் கார்டில் உள்ள மகளிருக்கும், அதாவது எல்லா கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கும் இந்த எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ அந்த லிஸ்ட்டை பண்ணி அந்த லிஸ்ட்டை எடுக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்த தான் மறுசீரமைப்புக்கான கால அவகாசம் தேவைப்படுகிறது. அதை பார்த்துட்ருக்கோம், அந்த வேலை தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற விஷயத்த இங்கே சொல்ல முடிகிறது. மறுசீரமைப்புக்காக கால அவகாசம் தேவைப்படுவதாக அரசு கடந்த மே மாதத்தில் அறிவித்தது. அப்போது சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2500 ரூபாய் வழங்குவதாக கூறியிருந்த நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட 1000 ரூபாய் தொகை தாமதமாகிறது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த 1000 ரூபாயே லேட் ஆகுது, அந்த 2500 ரூபாய் அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் உடனடியாக அந்த ஜூன் மாதத்திலிருந்து வழங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மே மாதமே 1000 ரூபாய் வழங்கப்பட்டது மகளிர் உரிமை தொகை. இந்த ஜூன் மாதத்துக்கும் 1000 ரூபாய் போடப்பட்டது. யார் அந்த பழைய திட்டத்தை எதையும் கைவிடலை, அப்படியே போட்டுட்ருக்காங்க. இந்த 2500 ரூபாய் அனைத்து மகளிருக்குமான அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க அமைச்சர் அவர்கள். இந்த அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் வெளியிடுவார். எப்போது தேதியில், எந்த தேதியிலிருந்து அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி சட்டசபையில் முதலமைச்சர் அவர்கள் முக்கியமான அப்டேட்டை சொல்லியிருந்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரத்தை போட போகிறாங்க. அந்த தேதி அதுக்கு உண்டான அரசாணையை வெளியிட்டுட்டாங்க. இதுக்கு 755 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவாகும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த திட்டமானது இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டமானது செப்டம்பர் 15, அதாவது அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளிலிருந்து இது நடைமுறைக்கு வரலாம். ஒவ்வொரு வருடமும் அந்த செப்டம்பர் 15 அந்த தேதியிலிருந்து தான் ஸ்டார்ட் இப்போ செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தொடங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை 2500 சம்மந்தப்பட்ட அப்டேட்டு அதுக்கு முன்னதாக வருமா, அல்லது செப்டம்பர் 15லேயே இதையும் வழங்குவார்களா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே இந்த லிஸ்ட்டு எவ்வளோ பேருக்கு என்னென்ற இந்த தகவல்களை எல்லாம் சரி செய்து இதற்குண்டான வேலைகளை செய்வார்களா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.